வணக்கம். பிப்ரவரி 11, 2026க்கான நடப்பு நிகழ்வுகளோட விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற உங்களுக்கு தேவையான முக்கியமான தகவல்களை நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஆமா, நேரத்தை வீணாக்காம நேரடியா முதல் தலைப்புக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. முதல்ல நம்ம இக்கனாமிக் அண்ட் ஜியோபாலிட்டிக்கல் ஓவர்வியூ, பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல ஆரம்பிக்கலாம். சரி, FY26 Q3க்கான ஜிடிபி growth வந்து 7.4% கணிக்கப்பட்டிருக்கு. ஓ, 7.4%. இது ஒரு நல்ல வளர்ச்சி இல்லையா? ரொம்ப நல்ல வளர்ச்சி. அதே நேரம் இன்ஃப்ளேஷன், அதாவது சிபிஐ 5.1% இருக்கு. இது வந்து ஆர்பிஐயோட டார்கெட் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. அது ஒரு நிம்மதியான விஷயம். அப்போ பொருளாதாரம் ஒரு நிலையான பாதையில போயிட்டு இருக்குன்னு சொல்லலாமா? நிச்சயமா. நீங்க மெயின்ஸ் தேர்வுகள்ல இந்திய பொருளாதாரம் பத்தி எழுதும்போது இந்த ஜிடிபி வளர்ச்சி கணிப்பு ஒரு ரொம்ப வலுவான புள்ளி. சரி, சென்செக்ஸ் வந்து 92,450.15, நிஃப்டி 27,890.50. அடுத்து கிரிட்டிக்கல் அலர்ட்ஸ்க்கு வருவோம். ஜனவரி 26க்கான ட்ரேட் டெபிசிட் வந்து $12.4 பில்லியன். ஆனா இதுல ஒரு பெரிய நல்ல செய்தி இருக்கு. என்னது அது? நம்மளோட எஃப்எக்ஸ் ரிசர்வ்ஸ், அதாவது அந்நிய செலாவணி கையிருப்பு 785.2 பில்லியன் டாலருங்கிற ஒரு புதிய சாதனை உச்சத்தை தொட்டிருக்கு. வாவ், 785.2 பில்லியன். இது எவ்வளவு முக்கியம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம பொருளாதாரத்தோட ஸ்திரத்தன்மைய காட்டுது. பேங்கிங் எக்ஸாம்கள்ல இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் நேரடியா கேள்வியா வர வாய்ப்பிருக்கு. ஓகே, ஜியோபொலிட்டிக்கல் அப்டேட்ஸ்ல இந்தியா ஆசியான் டிஜிட்டல் பாக்ட் கையெழுத்தாகிருக்கு. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது ஒரு முக்கியமான ராஜதந்திர நகர்வு. முக்கியமா ஃபின்டெக் இன்டகிரேஷன் மற்றும் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷேரிங் தான் இதோட நோக்கம். டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது டிபிஐ. நீங்க யூபிஐ, ஆதார் இதெல்லாம் சொல்றீங்களா? கரெக்ட். யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு ஜிபிஐ ஒரு ஹாட் டாபிக். நம்மளோட யூபிஐ, ஆதார், ஓஎன்டிசி மாதிரி வெற்றிகரமான மாதிரிகளை நாம ஆசியான் நாடுகளோட பகிர்ந்துக்கிறது இந்தியாவோட சாஃப்ட் பவரை ரொம்பவே அதிகரிக்குது. அப்போ இது ஒரு தொழில்நுட்ப பகிர்வு மட்டுமில்ல? இல்லவே இல்ல, இது ஒரு சீனர் வீக்த நகர்வு. சரி, ஒரு டெய்லி குவிஸ் ஸ்னாப்ஷாட். ப்ராஜெக்ட் சரஸ்வதிய ஏஐ ட்ரிவன் எஜுகேஷனுக்காக தொடங்கிய மாநிலம் எது? தெலுங்கானா. ஆமா, இது ஒரு நல்ல தகவல். அடுத்த பகுதிக்கு போகலாம். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். இதுல ஆர்பிஐயோட ரெகுலேட்டரி ரீஃபார்ம்ஸ் பத்தி பாப்போம். சரி, இதுல கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் பிஎஸ்எல்ல ஒரு புதிய டைரக்டிவ் வந்திருக்கு. அதாவது நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் NCDC மூலமா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு கொடுக்கப்படுற கடன்கள் இனிமே பிரையாரிட்டி செக்டர் லெண்டிங், அதாவது PSLக்கு கீழே வரும். ஓ, அப்போ இது கூட்டுறவு துறைக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்குமே. மிகப்பெரிய ஊக்கம். NCDC வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் கீழே வர்ற ஒரு ஸ்டாச்சுட்டரி கார்ப்பரேஷன். இந்த இணைப்பு போட்டித் தேர்வுகள்ல கேட்கப்படலாம். இந்த விதி எல்லா வங்கிகளுக்கும் பொருந்துமா? இல்ல, இது RRBs, UCBs, SFBs அப்புறம் LABs தவிர மத்த எல்லா வங்கிகளுக்கும் பொருந்தும். ஓகே. அடிஷனல் ரிஃபார்ம்ஸ்ல UCB ஹவுசிங் லோன் லிமிட்ஸ் 10%லிருந்து 25% உயர்த்தியிருக்காங்க. ஆமா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டையும் திருத்தி டைரக்டர்ஸ் அந்த பதவி காலத்தை 8 வருஷத்துல 10 வருஷமா அதிகரிச்சிருக்காங்க. கூடவே சஹாகார் சர்த்தின்னு ஒரு ஷேர்ட் சர்வீசஸ் என்டிட்டியும் வந்திருக்கு. சொல்லப்போனா இது எல்லாமே கூட்டுறவு வங்கிகளை வலுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் தான். பேங்கிங் அவேர்னஸ்க்கு இந்த மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது MSME லெண்டிங் அமெண்ட்மெண்ட் டிரெக்ஷன்ஸ் 2026. இது ஏப்ரல் 1, 2026 அமலுக்கு வருது. இதுல முக்கிய மாற்றம் என்னன்னா, PMEGPக்கு கீழே மைக்ரோ மற்றும் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கான கொலாட்ரல் ஃப்ரீ லோன் லிமிட்டை 20 லட்சம் ரூபாயா உயர்த்தியிருக்காங்க. இது சிறு குறுத்தொழில்களுக்கு ஒரு பெரிய வரம் இல்லையா? நிச்சயமா. இதுல ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா, வங்கிகள் தங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இந்த வரம்ப 25 லட்சம் வரைக்கும் கூட உயர்த்திக்கலாம். இது எந்த சட்டப்பிரிவுகளுக்கு கீழே வருது? இது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949ஓட செக்ஷன்ஸ் 21 மற்றும் 35க்கு கீழே வருது. இந்த சட்டப்பிரிவுகள் ரொம்ப முக்கியம், நீங்க நோட் பண்ணிக்கணும். அடுத்த பகுதிக்கு போகலாம். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ், ரீட்ஸ் லெண்டிங்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆமா, RBI இப்போ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ஸ், அதாவது REITஸ்க்கு வங்கிகள் நேரடியா கடன் கொடுக்க ப்ருடென்ஷியல் சேஃப்கார்ட்ஸோட அனுமதிச்சிருக்காங்க.
இதோட நோக்கம் என்ன? ரேட்ஸ் கிட்ட இருக்கிற ஹை காஸ்ட் ஷார்ட் டேர்ம் டெட்டை காம்படிட்டிவ் பேங்க் ஃபினான்ஸோட மாற்றுவது தான் முக்கிய நோக்கம். இப்போதைக்கு இந்தியால ப்ரூக்ஃபீல்ட், எம்பசி, மைண்ட்ஸ்பேஸ் உட்பட 5 லிஸ்டட் ரேட்ஸ் இருக்கு. பொருளாதாரம் சார்ந்த தேர்வுகளுக்கு இது ஒரு முக்கிய தலைப்பு. ஆமா. அடுத்து டிரான்ஸ்கார்ப் இன்டர்நேஷனலுக்கு சென்ட்ரலைஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், அதாவது சிபிஎஸ்க்காக ஆர்பிஐ கொள்கை அளவுல ஒப்புதல் கொடுத்திருக்கு. இதன் மூலமா டிரான்ஸ்கார்ப்க்கு ஆர்டிஜிஎஸ் மற்றும் என்இஎஃப்டி சிஸ்டம்ஸ்க்கான டைரக்ட் ஆக்சஸ் கிடைக்கும். இது நம்மளோட டிஜிட்டல் பேமெண்ட் ஈகோசிஸ்டமை இன்னும் வலுப்படுத்தும். ஓகே. ஃபைனான்ஷியல் லிட்ரசி வீக் 2026 February 9ல இருந்து 13 வரைக்கும் கொண்டாடுறாங்க. இந்த வருஷத்தோட தீம் KYC, Your First Step to Safe Banking. இத ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா தொடங்கி வச்சார். இந்த தீம் ரொம்ப முக்கியம். சரி, இதுல பிஎஸ்எல் டெஃபிஷியன்சிஸ்க்காக HDFC பேங்க் மற்றும் ICICI பேங்க ஆர்பிஐ கொடியிட்டிருக்குன்னு ஒரு குறிப்பும் இருக்கு. ஆமா, இது ஆர்பிஐயோட கடுமையான மேற்பார்வையை காட்டுது. அடுத்து எக்கானமி அண்ட் பிசினஸ். மூடிஸ் அவுட்லுக் படி நம்ம பேங்கிங் சிஸ்டம் அவுட்லுக் வந்து ஸ்டேபிளா இருக்கு. ஆமா, அவங்க FY27ல இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி 6.4% இருக்குன்னு சொல்றாங்க. இது G20 நாடுகளிலேயே வேகமான வளர்ச்சி. இந்த ஸ்டேபிள் அவுட்லுக்கு என்ன காரணம்? முக்கிய காரணம் நம்ம வங்கிகளோட அசெட் குவாலிட்டியில ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம் தான். செப்டம்பர் 30, 2025 நிலவரப்படி கிராஸ் NPAs வரலாற்றிலேயே குறைவான அளவா 2.15% இருக்கு. இதுக்கு அரசின் 4R ஸ்ட்ராட்டஜி தான் காரணமா? ஆமா, ரெகக்னிஷன், ரெசல்யூஷன், ரீகேபிட்டலைசேஷன் மற்றும் ரீஃபார்ம்ஸ். இந்த 4R ஸ்ட்ராட்டஜி ஒரு முக்கிய காரணம். சரி, ADB அசாம் மாநிலத்துக்கு பிரம்மபுத்திரா நதிக்கரை பாதுகாப்புக்காக $182 மில்லியன் கடன் கொடுத்திருக்கு. இது ஏற்கனவே கொடுத்த $200 மில்லியன் கடனோட தொடர்ச்சி. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தலைப்புல இது ஒரு முக்கியமான பாயிண்ட். மேரிடைம் கன்சோர்ஷியம்ல GRSC மற்றும் HSL இணைஞ்சிருக்காங்க. அப்புறம் AAI மற்றும் பாரத் டாக்ஸி ஒரு MOU போட்டிருக்காங்க. அந்த பாரத் டாக்ஸி திட்டம் வந்து ஒரு டிரைவர் ஓன்ட் கோஆபரேட்டிவ் மாடல். அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். சமூக தொழில்முனைவு பத்தின கேள்விகளுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அடுத்த பகுதி நேஷனல் அஃபேர்ஸ். முதல்ல மாநில முயற்சிகளை பார்க்கலாம். ராஜஸ்தான் 47.5% நேஷனல் ஷேரோட இந்தியாவோட மிகப்பெரிய ஊல் ப்ரொடியூசரா இருக்கு. இது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047 திட்டத்துக்கு கீழே ராஜஸ்தான்ல இருக்கிற அல்வார் இந்தியாவோட முழுமையா காப்பீடு செய்யப்பட்ட மாவட்டமா மாறி இருக்கு. வாவ், இது ஒரு பெரிய சாதனை. ஆமா, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இந்த காப்பீட்டை வழங்குறாங்க. இந்த திட்டம், அதோட நோக்கம், செயல்படுத்தப்பட்ட இடம், இது எல்லாமே தேர்வுகளுக்கு முக்கியம். ஹிமாச்சல பிரதேசம் பிலாஸ்பூர்ல படாய் வித் ஏஐன்னு ஒரு எட்டெக் முன்னெடுப்பு தொடங்கியிருக்கு. இதுக்கு NTPC ஆதரவளிக்குது. அப்புறம் குஜராத் வந்து ஸ்பேஸ் எக்ஸோட துணை நிறுவனமான ஸ்டார்லிங்க் கூட ஒரு MOU போட்டிருக்காங்க. இது எதுக்காக? தொலைதூர பகுதிகளுக்கு சேட்டலைட் இன்டர்நெட் சேவை கொடுக்கறதுக்காக. இது வந்து டிஜிட்டல் டிவைடை குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இப்போதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதிக்கு வரும். டெக்னாலஜி அண்ட் சம்மிட்ஸ். செமிகண்டக்டர்ஸ்ல ஒரு புதிய மைல்கல். ஆமா, குவால்காம் வந்து 2nm செமிகண்டக்டர் சிப்பை பெங்களூர்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தான் அறிமுகப்படுத்தினார். 2nm, இது ஒரு பெரிய பாய்ச்சல் இல்லையா? மிகப்பெரிய பாய்ச்சல். நாம 28nm, அதாவது ISM 1.0ல இருந்து இப்போ டீப் டெக் டிசைனான 2nm, அதாவது ISM 2.0க்கு மாறிட்டோம். இது 5th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை நோக்கி ஒரு மிக முக்கியமான படி. அடுத்தது இந்தியன் ஃபார்மகோபியா கமிஷன், அதாவது IPC, ஹெல்த் கேர் சேஃப்டிக்காக 3 MOUல கையெழுத்திட்டு இருக்கு. ஆமா, GSPC, QCI, அப்புறம் ஹைட்ஸ் கூட. பிளாக் ஸ்வான் சம்மிட் இந்தியா 2026 புவனேஸ்வர்ல நடந்திருக்கு. இதோட முக்கிய விருந்தினர் நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தீம் வந்து ரெகுலேட்டட் டிஜிட்டல் ஃபினான்ஸ், AI அண்ட் எக்கனாமிக் டிஸ்ரப்ஷன்ஸ். இதுல ஒடிசாவோட இலக்கு ஒன்னு இருக்கு. என்ன இலக்கு? 2036க்குள்ள $500 பில்லியன் எக்கனாமி ஆகணுங்கிறது தான் உங்க இலக்கு. ஓகே. அடுத்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். பிரதமர் மோடியோட மலேசியா பயணத்தின் போது 11 MOU கையெழுத்தாயிருக்கு. அதுல முக்கியமானது UPI பேநெட் இணைப்புக்கு ஒப்புக்கொண்டது. இது நம்ம ஃபின்டெக் வலிமையை உலக அளவுல கொண்டு போகுது. கோட்டா கினபாலுல ஒரு புதிய துணை தூதரகம் திறக்கிறதும் ஒரு நல்ல விஷயம். கிரீஸ் கூட பாதுகாப்பு துறையில ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஆமா, முக்கியமா குருகிராம்ல இருக்கிற IFC-IORல ஒரு கிரீக் லியசன் ஆபீசர் நியமிக்கப்படுவார். இது இந்திய பெருங்கடல் பகுதியில கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த உதவும்.
இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நடவடிக்கை. பூடானுடன் நீர் மின்சார திட்டங்கள் பத்தியும் USA கூட கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பத்தியும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆமா, இது வாஷிங்டன்ல நடந்த ஒரு மினிஸ்ட்ரியல். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஃபார்ஜ், அதாவது ஃபோரம் ஆன் ரிசோர்ஸ் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் என்கேஜ்மெண்ட்டை ஆதரிச்சது. USAவும் $12 பில்லியன் ப்ராஜெக்ட் வால்ட்டை தொடங்கியிருக்காங்க. இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இப்போ ஏன் இவ்ளோ முக்கியமா பேசப்படுது? ஏன்னா இதுதான் எதிர்கால தொழில்நுட்பத்தோட ஆதாரம். சரி, இப்போ பாலிடிக்ஸ் அண்ட் இண்டிசஸ். நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ் 2024ல இந்தியா 4 இடங்கள் முன்னேறி 45வது இடத்தை பிடிச்சிருக்கு. நம்மளோட ஸ்கோர் 54.43. இத போர்ட்டோலன்ஸ் இன்ஸ்டிடியூட் வெளியிடுறாங்க. இந்த குறியீடு USA, ஃபின்லாந்து, சிங்கப்பூர் முதல் 3 இடங்கள்ல இருக்கு. இதுல நம்மளோட நிலைமை எப்படி இருக்கு? லோவர் மிடில் இன்கம் குரூப்ல வியட்நாமுக்கு அடுத்தபடியா இந்தியா 2வது இடத்துல இருக்கு. இந்த எல்லா தரவுகளுமே ரொம்ப முக்கியம். குளோபல் எலெக்ஷன்ஸ்ல தாய்லாந்துல அனுதின் சாரன்விரக்குல் வெற்றி பெற்றிருக்கார். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. சானே தகாய்ச்சி நாட்டின் முதல் பெண் பிரதமரா ஆகியிருக்காங்க. வாவ், இது உண்மையிலே ஒரு வரலாற்று நிகழ்வு. அவங்களோட LDP கட்சி சூப்பர் மெஜாரிட்டியோட 316 இடங்களை வென்றது ஒரு கூடுதல் தகவல். சரி, அடுத்ததா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சந்திரயான் 4ஓட லேண்டிங் சைட் அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஆமா, தென் துருவத்துக்கு பக்கத்துல இருக்கிற மான்ஸ் மூட்டன் 4, அதாவது MM4. இது ஒரு சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன். சாம்பிள் ரிட்டர்ன்னா நிலவுல இருந்து மண் மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வர்றது. அடுத்ததா ஆதித்யா பாண்டியா 17 வயசுல இந்தியாவின் சாமை முழோடே மேல் அனலாக் ஆஸ்ட்ரோநாட் ஆகியிருக்கார். இது குஜராத்ல தோலாவீராவுல AAK ஸ்பேஸ் ஸ்டுடியோல நடந்த ஒரு சிமுலேஷன் மிஷன். மேற்கு வங்கத்துல GSI 2 புதிய மரீன் பாலிச்சேட் வார்ம்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல ஒரு புழுவுக்கு GSI டைரக்டர் டாக்டர் திருதி பானர்ஜியோட நினைவா நெரிஸ் திருத்தியைன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெயர் காரணங்கள் தேர்வுகள்ல கேட்கப்படலாம். கேரளால லிரியோதெமிஸ் கேரளென்சிஸ்னு ஒரு புதிய டிராகன் ஃப்ளை இனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆமா, கோதுமங்கலத்துல. அடுத்தது டிஃபென்ஸ். மிஷன் லோகாயன் 26 INS சுதர்ஷினி ஓமன்ல சலாலா துறைமுகத்துக்கு போயிருக்கு. இது ஒரு சேல் ட்ரைனிங் ஷிப். இது 10 மாசம் 22,000 நாட்டிக்கல் மைல்ஸ் 18 துறைமுகங்கள்னு ஒரு நீண்ட பயணம். இதோட தீம் வசுதைவ குடும்பகம். இது நம்மளோட சாஃப்ட் பவரை காட்டுது. இப்போ விளையாட்டுச் செய்திகள். ICC U19 மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2026ல இந்தியா 6வது முறையா சாம்பியன். ஆமா, இறுதி போட்டியில இங்கிலாந்த 100 ரன்கள் வித்தியாசத்துல தோக்கடிச்சோம். ஸ்டார் பெர்ஃபார்மர் யாரு? வைபவ் சூரியவன்ஷி இறுதி போட்டியில 175 ரன்கள் அடிச்சு சாதனை படைச்சாரு. அது மட்டும் இல்லாம ஒரு தொடர்ல 30 சிக்ஸஸ் அடிச்சு டுவால்ட் பிரெவிஸோட சாதனையையும் முறியடிச்சாரு. சூப்பர். ஃபுட்பால்ல சாண்டோஸ் ட்ரோஃபிய சர்வீசஸ் வென்றிருக்கு. SAF U19 விமென்ஸ் சாம்பியன்ஷிப்பை இந்தியா வென்றிருக்கு. ஆமா, ஷூட்டிங்ல ஏசியன் சாம்பியன்ஷிப்ஸ் 2026ல மேகனா சஜ்ஜனார் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள்ல வெண்கலம் வென்றிருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு உத்வேகம் தரும் செய்தி இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, அவங்க 8 மாச கர்ப்பிணியா இருந்தப்போ போட்டியிட்டு டீம் கோல்டும் வென்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய உத்வேகம். நிச்சயமா. அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ். சிட்டி யூனியன் பேங்க், அதாவது QUBயோட புதிய MD and CEOவா விஜய் ஆனந்த் நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த நியமனத்திற்கு RBI ஒப்புதல் அளிச்சிருக்கு. அவரோட பதவிக்காலம் May 1, 2026ல இருந்து 3 வருஷம். இவர் டாக்டர் காமகோடிக்கு பிறகு இந்த பதவிக்கு வர்றாரு. பேங்கிங் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்கு இது ஒரு நேரடி கேள்வி. சரி, இப்போ இம்பார்ட்டன்ட் டேஸ். பிப்ரவரி 10ஆம் தேதி 4 முக்கியமான நாட்கள். ஆமா, நேஷனல் டிவார்மிங் டே, வேர்ல்ட் பல்சஸ் டே, இன்டர்நேஷனல் எபிலெப்சி டே, அப்புறம் சேஃபா இன்டர்நெட் டே. நேஷனல் டிவார்மிங் டேயோட கேம்பெயின் என்ன? முன்மொழிஞ்சது பர்கினா ஃபாசோ. எபிலெப்சி டே வந்து பிப்ரவரி மாசத்தோட 2வது திங்கட்கிழமை. பிப்ரவரி 11 இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் மற்றும் வேர்ல்ட் டே ஆஃப் தி சிக். ஆமா, இந்த நாட்கள் அதோட கருப்பொருள்கள் பின்னணி இதெல்லாமே தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியம். சரி, நம்ம பார்த்தத ஒருமுறை சோதிச்சு பார்க்கலாமா? ஒரு ஆஸ்பிரன்ஸ் குவிஸ். கண்டிப்பா கேட்கலாம். முதல் கேள்வி, PMEGPக்காக RBI அங்கீகரித்த புதிய கொலாட்ரல் ஃப்ரீ லோன் லிமிட் என்ன? பதில் வந்து 20 லட்சம் ரூபாய். இன்டர்னல் பாலிசிஸ் படி 25 லட்சம் வரைக்கும் போகலாம். கரெக்ட். இரண்டாவது கேள்வி, தன்னோட பார்வையில 2026ல 47.5% பங்குடன் இந்தியாவின் மிகப்பெரிய வூல் ப்ரொடியூசரான மாநிலம் எது? பதில் ராஜஸ்தான். சூப்பர். மூன்றாவது கேள்வி, சந்திரயான் 4க்காக அடையாளம் காணப்பட்ட லேண்டிங் சைட்டோட பேர் என்ன? மான்ஸ் மூட்டான் 4, அதாவது MM4. அருமை. நான்காவது கேள்வி,
2026 தேர்தல்ல ஜப்பானோட முதல் பெண் பிரதமரானவர் யார்? சனே தக்காச்சி. கடைசி கேள்வி. நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ் 2025ல இந்தியாவோட தரம் என்ன? 45வது இடம். ஸ்கோர் வந்து 54.43. அருமை. அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்ததுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியாவோட பொருளாதாரம் ஸ்திரமா இருக்கு, தொழில்நுட்பத்துல நம்ம முன்னேறிட்டு இருக்கோம், உலக அரங்கிலும் நம்மளோட பங்கு ரொம்ப முக்கியமாகுது. ஆமா. ஒரு இறுதி சிந்தனையா நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். இந்தியாவோட யூபிஐ மாதிரி டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உலக அளவுல ஏற்றுக்கொள்ளப்படுது. மூடிஸ் மாதிரி நிறுவனங்கள் நமக்கு ஒரு ஸ்டேபிள் அவுட்லுக் கொடுக்கறாங்க. ம். இந்த நேரத்துல இந்தியாவை ஸ்டேபிள்ல இருந்து பாசிட்டிவ் அவுட்லுக்கு மாத்துறதுக்கு நிதித்துறையில அடுத்த கட்டமா என்ன சீர்திருத்தங்கள் தேவைப்படலான்னு நீங்க சிந்திக்கணும். இதுதான் உங்களுக்கான இன்றைய சிந்தனை. அருமையான புள்ளி. இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கும் தேர்வு தயாரிப்புகளுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள எங்களுடைய டெலகிராம் சேனலை பின்தொடரவும். நன்றி. நன்றி.